அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் நம்ம வந்து 3 இயற்கணித கோவையினுடைய மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத ஈஸியான வழியில் எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இயற்கணித கோவையில் x2 எக்ஸு ஒரு தனி உறுப்பு இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம வந்து இதனுடைய காரணிப்படுத்தல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டில் வந்து நம்பர் 1 இல்லாமல் மற்ற நம்பர் வந்ததுன்னா இந்த நம்பரை இந்த கடைசி நம்பரோட என்ன செய்யணும், பெருக்கினால் -4 வரணும். அது மாதிரி இது வந்து இங்கே -3 இருக்குது, கூட்டினால் +3 வரணும். அப்போது அந்த மாதிரி 2 நம்பரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கி இதை வந்து -1 4 எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் பெருக்கும்போது -4 கிடைக்கும், இது ரெண்டையும் கூட்டும்போது +3 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே 2x² இருக்குல்ல, அதனால் இந்த -1 இந்த 2x இப்படி போட்டுவிடுங்க. இது நமக்கு இது போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது அதேமாதிரி 4/2x² இந்த 2x மாத்திரம் எடுத்துக்கிடுங்க. இதில் பகுதியில் 2x போட்டுவிடுங்க, இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. இதை வந்து இந்த கீழ் பக்கத்தில் இருந்து இப்படி எழுதணும், 2x - 1. இன்னொரு கோவை 2x x கூட்டல் 2. இந்த மாதிரி 2 உறுப்புகள் நமக்கு கிடைக்கி. அதேமாதிரி இந்த x² - x -6 இந்த மாதிரி இந்த கோவைக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கி, இதுங்க ஏற்கனவே 1 தான் இருக்குது. அதனால் நம்ம பெருக்கினால் -6 வரணும், கூட்டினால் -1 வரணும். அப்போது 2 நம்பர் செலக்ட் பண்ணணும்னாக்கி 2ஐயும் -3ஐயும் பெருக்கணும்னா -6 கிடைக்கும், இந்த 2ஐயும் கூட்டினோம்னா -1 கிடைக்கும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒரு காரணி, எக்ஸு -3 ஒரு காரணி, இந்த 2 காரணி இதுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தபோல் இந்த 3வது கோவையினுடைய காரணி x² + 3x கூட்டல் 2, பெருக்கினால் 2 கிடைக்கணும், இங்கே 1 தான் இருக்குது. அப்போ கூட்டினால் 3 கிடைக்கணும். அப்போ 2 நம்பர் செலக்ட் பண்ணோன்னா 1, 2 ரெண்டையும் பெருக்கினா 2 கிடைக்கும், இந்த ரெண்டையும் கூட்டினா 3 கிடைக்கும். அப்போ x ப்ளஸ் ஒரு காரணி, x +2 ஒரு காரணி. இப்போ இந்த 3 கோவைக்கும் பொதுவான உறுப்பு x + 2 இருக்குது. இதுதான் HCF, x + 2. சி ஆப்ஷன் சரியான விடை.